அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் நம்ம டிஃபைன் டார்கெட்ல பார்ப்போம். ஸோ இதில் இன்னைக்கு மட்டுமே நமக்கு ரெண்டு டைரக்ஷன் கிடைச்சிது, ரெண்டு டைப் ஆஃப் என்ட்ரியும் கிடைச்சிது. ஸோ அது எந்த லெவலில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணணும். அதை பார்த்துருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான மார்க்கெட்டை நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது பார்க்கும்போது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேப் அப் ஓப்பன், அதாவது கிஃப்ட் நிஃப்டியோட இன்டிமேஷன் ஒரு 250 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கு அப்படிங்கிறதும் அது 300க்கு மேலே இருக்கு அப்படின்லாம் மாறி மாறி இன்டிமேஷன் கிடைச்சது. ஸோ த ரீசன் ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டுக்கான மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்ததுனால நமக்கு என்ன இருக்கும்னா மேலே மார்க்கெட் போகணும்னு தெரியும் கேப் அப்ல. அதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் சொன்னோம். ஆனால் 25,900 இந்த லெவல்ல தான் நமக்கு டிப் பை ஆன் டிப் அப்படிங்கிற லெவல்ல இந்த லெவல்ல டிப் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் வச்சிருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோ கூட பிரேக் அவுட் பண்ண முடியாம இந்த லெவல்ல வந்து சப்போர்ட் எடுத்து மேல போச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த சப்போர்ட் லெவல்லே பிளான் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 26,100 அப்படிங்கிற லெவல். இதுக்கு மேல மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னோடனே புக் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டோம். அகைன் புல் பேக் என்ட்ரியில அதே என்ட்ரி மறுபடியும் டார்கெட். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நமக்கு டார்கெட், செகண்ட் என்ட்ரியும் ஒரு நல்ல டார்கெட் கிடைச்சது. தேர்ட் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இந்த லெவல்ல நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். த ரீசன் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்ஷன் டவுன் சைட் அப்படிங்கிறது மாறும்போது நமக்கான என்ட்ரியை 26,080 இந்த லெவலை வந்து ஸ்டாப் லாஸை வச்சு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 25,900 980 அடுத்து 900 இந்த ரெண்டு லெவல் வரைக்கும் பிளான் வச்சிருந்தோம். ஸோ இப்போ இந்த லெவல் வரைக்கும் கீழே டார்கெட் வந்து புக் ஆயிடுச்சு. அதாவது 25,920 தான் நமக்கு இங்க எடுத்ததுக்கான அதிகபட்ச டார்கெட்டா நம்ம வச்சிருந்தோம். இது கிடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் புல் பேக் கொடுத்தது. அகைன் 26,000 ரீஎன்ட்ரி. ஆனா நம்ம இங்கிருந்து கீழே டவுன்ல வரும்போது இதே லெவல்ல பொசிஷனை புக் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலையும் செகண்ட் டைரக்ஷன் கீழையும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா ப்ரீவியஸ் டேஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கீழே அப்படி இறங்கினாலும் மேலே போயிடும், ரேஞ்சில் போகும், கேப் அப்ல டார்கெட் போகும், இப்படியே தான் இருந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு கிளியர் மூமெண்டம் மேல இருந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரோட கீழே இறங்கி இருக்கு, அதுவும் ட்ரெண்டிங் மொமெண்டமோட. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 25,980 ஐ மீன் 26,000 நம்ம ரவுண்டா மைண்ட் பண்ணிடலாம். 26,000க்கு மேல மார்க்கெட் போகாத வரைக்கும், இப்படி 26,000க்கு மேல மார்க்கெட் போனால் ரேஞ்ச் மூவ் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது 26ல இருந்து 2650 அண்ட் 2600 இந்த ரெண்டு லெவல் வந்து நம்ம ரேஞ்சுக்கான பிளான் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது லெவல் 2 இப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் 26,000 பிரேக் அவுட் ஆகல, ஐ மீன் 26,000 மேல போகாம இந்த லெவலை டச் பண்ணி ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கலாம். இதெல்லாம் எப்போ அப்படின்னா கேப் அப் ஓப்பன் ஆகும்போது. ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆர் ஃபிளாட் அப்படின்னு, ஃபிளாட் ஓப்பன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10-20 பாயிண்ட் உடைய இந்த ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆகுது. இந்த லெவல்ல ஓப்பன் ஆனா 25,900க்கு மேல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கிடைச்சது அப்படின்னா இந்த லெவல்ல இருந்து நமக்கு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேல டார்கெட் பிளான் பண்ணலாம். இந்த 26,000 பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து 2650 2600 ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு டார்கெட்டா ஸ்பிளிட் பண்ணி என்ட்ரி எடுத்துடலாம். ஆனா 2650 பிரேக் அவுட் ஆனாதான் அடுத்து 100 அப்படின்னா நம்ம உடனே இங்க போன உடனே இங்க ஓகே இந்த இடம் வந்துச்சு அடுத்து இது வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இங்க செல்லிங் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த லெவலோட ப்ரெஷர் இருந்தா உடனே இது திரும்ப ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கணும்னு சொல்றது லெவல்ஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபிளாட் ஓப்பன் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இது லாங்ல போகும்போது, அதாவது பை சைட்ல மேல போனால். இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கிரீன் கேண்டில் இப்படி ஃபார்ம், கிரீன் கேண்டில் பதிலாக ரெட் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆனா தட் மீன்ஸ் இந்த லோ பிரேக் அவுட் ஆகி 25,860க்கு கீழே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தா இந்த கேண்டிலுடைய ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸை வச்சு அதுல இந்த லோவில் 25,800
இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் பிளான் பண்ணலாம். ஏன் இந்த லெவல் பிளான் பண்ணணும், டைரக்டா இந்த லெவல் வரைக்கும் பிளான் பண்ணலாமே அப்படின்னு நம்ம நினைச்சா அது தப்பு. ஏன்னா 25,800 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பேஸ், சப்போர்ட் ஜோன் கூட. ஸோ இந்த லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டபிள் லெவல் அப்படிங்கிறதுனால இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து மேலே போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேஷன்ல அடுத்தடுத்து என்ட்ரி டவுன் சைடுக்கு பிளான் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம கிளியரா யோசிக்கிற விஷயம் 25,800 அப்படிங்கிறது சப்போர்ட். இது பிரேக் அவுட் ஆனால் அடுத்து 25,630 இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஸோ ஓகே, இந்த ரெண்டு லெவலும் இல்லாம ஃபிளாட்டாகவும் இல்லாம கேப் அப்பு ஃபிளாட்டு ரெண்டுமே இல்லாம கேப் டவுன் அப்படிங்கிறது 25,800க்கும் கீழே இப்படி ஓப்பன் ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னு இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இந்த லெவல் வந்து ரெசிஸ்டண்டா இருக்கும். அப்ப ஒரு கீழே இருந்து மேலே போய் இந்த லெவலை செக் பண்ணிட்டு ரிவர்சல் ஆனா நமக்கு இங்க புட் எடுக்கலாம், இல்ல பிரேக் அவுட் ஆகி மேலே போனா கால் எடுத்துக்கலாம். ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்தாலும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ரெண்டுலையுமே பிரேக் அவுட் ஆகுதா ரிவர்சல் ஆகுதான்னு பார்த்து தான் என்ட்ரி எடுக்கணும். ஆனா இதுக்கான வாய்ப்பு இல்லை. எந்த லெவலுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னா 26,000க்கு மேல மார்க்கெட் போகாத வரைக்கும் காலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவு. அதே நேரத்துல 25,800க்கு கீழே பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங்கான ப்ரெஷரும் குறைவு. அப்படின்னா 25,800 26,000 அப்படி இந்த 200 பாயிண்ட்ஸ்குள்ள மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் மொமெண்டமோ அல்லது ட்ரெண்டிங் மொமெண்டமோ ஃபார்ம் ஆகும். ரேஞ்ச் மொமெண்டம் ட்ரெண்டிங் மொமெண்டம் அப்படின்னா ரேஞ்ச் மொமெண்டம்ன்றது ஒரு பர்டிகுலர் லெவலுக்குள்ளே இப்படி மேலே போயிட்டு இருக்கும். ட்ரெண்டிங் மொமெண்டம் அப்படின்னா இன்னைக்கு நடந்த ஒரு பர்டிகுலர் டைமிங்ல, அதாவது 26,100லேருந்து டவுன் சைடு, அது 26,050ல பிரேக் அவுட் ஆகும்போது அங்கிருந்து கீழே 25,860 வரைக்கும் டவுன்ல வந்து இல்லைங்களா, இந்த மாதிரி மொமெண்டம் ஃபார்ம் ஆகும். ஸோ இது நம்ம நாளைக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம். ஆனால் ஓவரால் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி மைண்ட் பண்றது அப்படின்னா, இப்போ நமக்கு பார்த்தா தெரியும், இங்கே ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் லெவலில் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போதெல்லாம் டிப் பண்ணிட்டு மேலே பிரேக் அவுட் போயிருக்குது. ஆனால் இந்த சேனலை இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணிட்டு டவுன்ல வந்திருக்கு. இந்த சேனலோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 25,800 பிரேக் அவுட் ஆனாதான் அடுத்த சப்போர்ட்டுக்கான லெவலுக்கு வரும். அதனால இந்த லெவல் வந்து சப்போர்ட், அதாவது இங்க இருந்து ட்ரெண்டிங் மொமெண்டமா மேலே ஏறி கீழே இப்படி இறங்கிட்டு பிரேக் அவுட் ஆகி அப் சைடில் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல் கண்டினியூவா கீழே இப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட். அந்த பாயிண்ட் தான் 25,800 அப்படிங்கிற லெவல். ஸோ இந்த லெவல்ல நமக்கு கொஞ்சம் கிளியரா யோசிக்கணும். அவசரப்பட்டு இந்த இடத்துல கால் அவுட் புட்டும் பிளான் பண்ணாதீங்க. கிளியர் கன்ஃபர்மேஷன்ல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அந்த கிளியர் கன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த டெலிகிராம்ல எலிமினேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த விஷயமும் நாளைக்கு எப்படி பார்க்கலாம், என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எதாவது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.